பனி சார்ந்த பொருட்களை நம்ம என்ன செய்ய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கோடையின் வெப்பத்தை நம்ம என்ன செய்யணும், பாதுகாப்புக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும், பனியோலை தொப்பி அணிவீர் என்கிற வீடியோவை இந்த பதிவில் நம்ம என்ன செய்யலாம் பார்த்துக்கலாம் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். கோடையின் வெப்பத்தை தணிப்பதற்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பனியோலை தொப்பி நம்ம என்ன செய்ய போகிறோம், அணிய போகிறோம். அந்த ஒரு உறுதிமொழியை அனைவரும் நம்ம ஏற்க வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இல்லை. நம்ம இப்போ பாருங்கள், தேர்தல் காலம் எல்லாம் நமக்கு நெருங்கிட்டு அப்படி தானே எல்லாரும் என்ன செய்வாங்க, அவ்வளோ ஒரு ஹரிபெரியாக இருப்பாங்க அப்படி தானே கேன்வாசிங் போகிறதுல. இப்போ எல்லாருமே இந்த கோடையில் ரொம்ப வெயிலில் தான் போயிட்டுருப்பீங்க. போகும்போது என்ன செய்யலான்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பனி சார்ந்த பொருட்களை நீங்கள் என்ன செய்யணும்னா பயன்படுத்துனீங்க. இப்படின்னா தொப்பி அணிச்சிட்டு போங்க. அப்போ உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகவும் இது இருக்கும். இதை பார்த்து என்னது அதிகமாக மக்கள் என்ன செய்வாங்க, இந்த பொருட்களை உபயோகப்படுத்துவதற்கு அவங்க எனது மிக ஆர்வமாக இருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு முடி ஒன்றும் கொட்டாது, உங்களுக்கு ஒரு ஹீட்டு ஒன்று அதில் உங்களுக்கு தாக்கம் இருக்காது, அவ்வளோ ஒரு சேஃபாக நீங்கள் போகலாம். ஸோ அந்த பனித்தொழிலாளர்களுடைய வாழ்வு ஒரு என்ன செய்யணும், ஒளி விளக்காகும். என்ன சொன்னால் நீங்கள் போகும்போது அதிகமாக நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த பனி பொருட்களை என்ன செய்வீங்க, வாங்க தொடங்குவாங்க எல்லாருமே உங்களை பார்த்து. ஸோ இதுக்கு எந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் நமக்கு கை கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நிச்சயமாக அனைவரும் செய்யணும்னு சொன்னேன். அந்த பனி சார்ந்த பொருட்களை பயன்படுத்துவதற்கு எப்படி நம்ம இதை அடுத்த கட்ட நகர்வில் நம்ம கொண்டு போகலாம், மக்களிடையே எப்படி நம்ம இதை விழிப்புணர்வை கொண்டு போகலான்னு சொல்லிட்டு நம்ம கையில் தான் இருக்குது. அனைவரும் இதை பயன்படுத்துங்க, எங்களுடைய விழிப்புணர்வை கை கொடுங்க. பனியோலை தொப்பி அணிவீர். கோடையின் வெப்பத்தை நம்ம இருந்து பாதுகாப்பதற்கு பாருங்கள், இந்த விவசாய நிலங்களில் வேலை செய்துட்டு நிற்பாங்க, அவங்க கூட என்னது இந்த பனையோலை தொப்பி அணிஞ்சுக்கலாம். அப்புறமா கட்டட வேலைகள் செய்வாங்க, அவங்களே என்னது அதிகமாக வெயில் தாக்கம் இப்போ இருக்கிறது, அவங்களே என்ன செய்யலாம் இதே மாதிரி தொப்பிகளை. இப்போ சாலையோர வியாபாரிகள் இருக்காங்க, அவங்க கூட என்ன செய்யலாம், இந்த தொப்பிகளை அணியலாம். ஸோ அனைவரும் நம்ம கையில் தான் இருக்கிறது. நம்ம தான் என்னது வளர்ச்சியின் பாதை அடுத்த கட்ட நகர்வில் நம்ம கொண்டு போகணும். நிச்சயமாக நம்ம அனைவரும் ஒன்றிணைந்து இந்த பனைமர தொழிலை நம்ம மீட்டெடுப்போம். பனித்தொழிலாளர்கள் வாழ்வில் ஒளியேற்றுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி பனிமரத்தாரகை இயல் பிரதீஜி. நன்றி.